லெட்ஸ் லேர்ன் அண்ட் எடிஃபை. சாஃப்ட்வேரே இல்லாமல் ஒரு அனிமேஷன் வீடியோவை க்ரியேட் பண்ண முடியுமா? ஏற்கனவே நான் இது சம்மந்தமாக ஒரு ஷார்ட் ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்தவங்க இன்றைக்கி நாம் அந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் அனிமேஷன் வீடியோவை ஆன்லைனில் எப்படி பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அனிமேஷன் வீடியோவை சாஃப்ட்வேரே இல்லாமல் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் ஆன்லைனில். அது எப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்லி தரப்போகிறேன். ஸோ அந்த வீடியோ ஒரு தடவை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஆமாண்டா, டெய்லி நம்ம ஸ்கூலுக்கு போறோம், ஜாலியா படிக்கிறோம் தெரியுமா? இது எனக்கு தெரியாதுடா. நாளையில இருந்து நான் ஸ்கூலுக்கு வரேன்டா. அழாதடா, நாளைக்கு காலையில இருந்து ஸ்கூலுக்கு வந்துரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல் ஒரு அனிமேஷன் வீடியோவை நம்ம ஆன்லைனில் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டியது, உங்களுடைய கம்ப்யூட்டரில் உங்கள் வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம அனிமேக்கர் அப்படின்றத டைப் பண்ண போகிறோம். அனிமேக்கர்ன்றதை டைப் பண்ணி என்ட்ரு எழுத்துங்க. இதில் ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் தான், இந்த வெப்சைட்டில் தான் நம்ம அந்த அனிமேஷன் வீடியோவை க்ரியேட் பண்ண போகிறோம். இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ நம்மளுக்கு. அதுவும் வந்து ஹெச்டியில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு சின்ன வாட்டர் மார்க் கொடுப்பாங்க. அதை நான் எப்படி ரிமூவ் பண்ணுறதும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு லாகின் கொடுத்துக்குங்க. நீங்கள் அக்கௌண்ட் இல்லாதவங்க சைன்அப் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அப்புறமா லாகின் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் சைன்இன் பண்ணிட்டேன். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா மை ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதில் காட்டும். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் புது ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இப்போ வீடியோ வந்து நான் ஏற்கனவே பண்ண வீடியோ வந்து வெர்டிக்கலில் இருக்கும். அதாவது ஃபோனு, ஆண்ட்ராய்டு ஃபோனு, மொபைல், அதுக்கு தகுந்த போல் வெர்டிக்கலில் பண்ணியிருப்பேன். எனக்கு ஹரிசாண்டலில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் போங்க, இல்லை வெர்டிக்கலில் வேணும்னா இந்த ஆப்ஷன் போங்க. இப்போ நாம் எதில் போகலான்னா, நம்ம ஒரு ஹரிசாண்டல்லே போகலாம். ஹரிசாண்டல் வீடியோ, அதாவது 1920x1080 இந்த ஆப்ஷனில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கிறோன்னா, பிளாங்க் ப்ரெசன்டேஷன். இது இருக்குது பாருங்கள், கீழே பிளாங்க் ப்ளஸ்ன்னு போட்டு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து அந்த டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம இதில் தான் வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த சைடு இருக்கிறது சீன் 1 சீன் 2 அப்படின்னு வந்துட்டுருக்கும். இந்த சைடு நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது கேரக்டர்ஸு, அதோட பேக்ரவுண்டு, டெக்ஸ்ட்டு, இமேஜஸ்ஸு, வீடியோஸு, மியூசிக்கு எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோம், எஃபெக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ண போகிறோன்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு பேக்ரவுண்டு ஒரு செட் பண்ணிக்கலாம். ஸோ பிஜின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிறையா பேக்ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹோமுன்றதில் இங்கே ப்ளஸ் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே ஸ்டார் போட்டிருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஃப்ரீ ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீயாகவே இருக்கும், அதுக்கு வந்து ஸ்டார் இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன்னா இந்த பேக்ரவுண்டு இங்கே வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்டை வச்சு நம்ம ஒரு அனிமேஷன் வீடியோ வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணியாச்சு. அடுத்தது கேரக்டர்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு எந்த கேரக்டர் வேணுன்றதை முடிவு பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த பாய் வேணும் அப்படின்னா, இப்போ இந்த பாயை இது உள்ளார கொண்டு வந்து போட்டுங்க. ஸோ இப்போ இந்த பாய் வந்து உள்ளார வந்துட்டார். ஸோ இந்த பாய்க்கு நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து இங்கே வந்துடும் டிஃபால்ட்டாக. இதை தொட்டாலே இந்த இடத்துல ஆக்ஷன்ஸ் வருது. இப்போ எனக்கு இந்த பாய் வந்து சும்மா நின்றுட்டு இருந்தால் போதும், இல்லை இந்தமாரி பேசினா போதும், அவர் சிரித்தா போதும், அழுதா போதும் அப்படின்னா அழுவறதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அந்த பாய் வந்து அழ ஆரம்பிச்சிருவார். பாருங்கள், அடுத்தது பாருங்கள். இப்போ இந்த பாய் வந்து எனக்கு யோசிக்கிற மாதிரி வேணும், டைம் பார்க்குற மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் இருக்கும். நடக்கிற மாதிரி வேணும்னா கூட கீழே வந்தீங்கன்னா நடக்கிற ஆக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இதை கொடுத்திங்கன்னா அவர் நடக்க ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த பாய்கிட்ட வந்து ஒரு நின்று பேசுகிற மாதிரி ஒரு ஆக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த நின்று பேசுகிறதுக்கு ஆக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இவர் நின்று இங்கே ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார், யாரோ அங்கே இருக்காங்க, அங்கே பேசுகிறாரு. ஸோ அந்த யாரோன்றவர் இன்னொருத்தரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுலாம் வந்து ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ், அதெல்லாம் விட்டுருங்க. ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள், அதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த லேடி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த லேடி இங்கே நிற்கிறாங்க. ஸோ இப்போ இந்த லேடியோட ஆக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டாக வர ஆக்ஷன்ஸு. அந்த கேர்ளோடைய ஃபோட்டோ தான் வரணும்னு அவசியம் இல்லை. இது எந்த ஆக்ஷன்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆக்ஷன் இந்த கேரக்டர் ஏற்றுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேர்ள் வந்து இப்படி நின்று இப்படி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை கொடுத்தோடனே அந்த கேர்ளு அதே போல் அவங்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க.
சரிங்களா. இப்போ எனக்கு இந்த கேர்ள் வந்து இந்த கையை வந்து இப்படி ஆட்டுறாங்களா, எனக்கு அந்த கையை வந்து இந்த கையை ஆட்டணும் அப்படின்னா இந்த ஃப்ளிப்புன்னு இருக்குது பாருங்கள் ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க இந்த கையை ஆட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதே போல் இவர் வந்து இந்த கையை ஆட்டி பேசுகிறாருல, அதுலேயும் ஃப்ளிப் கொடுத்தீங்கன்னா அவர் இப்படி திரும்பி இப்படி பார்த்து பேச ஆரம்பிச்சிடுவார். அப்போ நீங்கள் வந்து இவர் இப்படி கொண்டு வந்து வச்சுக்கலாம், இந்த கேர்ளை இப்படி கொண்டு வந்து வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். சரிங்களா. மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து இந்த அனிமேக்கர் லோகோ வந்து இங்கே வந்துடும், அதனால் அந்த இடத்த அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த இடத்துல யாரையும் நிற்க வைக்க வைங்கன்னா அந்த இடத்த ஃப்ரீயாக விட்டுட்டு கொஞ்சம் நவுத்தி நம்ம நிறுத்த வச்சுக்கலாம். சரிங்களா. அப்போ தான் நம்ம அந்த லோகோ ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு வீடியோவில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த கேரக்டர்ஸை கொண்டு வந்து உள்ளார போட்டாச்சு. இப்போ இவங்கள பேச வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லேடி கேரக்டர் இருக்குது. இந்த லேடி கேரக்டருக்கு நம்ம வாய்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா அந்த கேரக்டரை கிளிக் பண்ணுங்கள். கேரக்டரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மைக் இருக்குது பாருங்கள், இந்த மைக்கை செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் பேசி வச்ச வாய்ஸை அப்லோட் பண்ணலாம், இல்லை புதுசாக ரெக்கார்ட் பண்ணி ஒரு வாய்ஸ் அது கொடுக்கலாம், இல்லைனா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த வாய்ஸ் அது எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு யூஎஸ் இங்கிலீஷ் இருக்குது, அது கொஞ்சம் நம்மளுக்கு புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்தியன் இங்கிலீஷ் கொடுக்குறேன். இந்தியன் இங்கிலீஷில் 2 வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் அதை ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த லேடிக்கு ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுத்துருவோம். ஹாய். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு சென்டென்ஸ் ஒன்று டைப் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். Hi, I am Kavya. How are you, Dave? அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இப்போ இதை என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல சிங்க் இருக்க பாருங்கள், இந்த சிங்க்ன்றதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ இந்த லேடிக்கு இந்த வாய்ஸ் வந்து அந்த ஆடியோ வந்து லிப் சிங்க் பண்ணிவிடும். இப்போ இதை எப்படி ப்ரீவியூ பண்ணுறதுன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் ஸ்பேஸ் பார் அழுத்துங்க. ஸ்பேஸ் பார் அழுத்துனா அது ப்ரீவியூ உங்களுக்கு காட்டும். Hi, I am Kavya. How are you, Dave? இப்போ பார்த்திங்கன்னா 2 பேருமே ஒரே இடத்துல ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா இப்போ அதுக்கு இந்த பாய்க்கு வந்து ஆக்ஷனை நம்ம கட் பண்ணணும். சரிங்களா. அவர் சும்மா நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்தால் மட்டும் போதும், எந்த ஆக்ஷனும் கொடுக்க வேண்டாம். ஒரு ஆள் பேசும்போது ஒரு ஆள் அமைதியாக இருந்தால் போதும். ஸோ அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா அந்த இதை மட்டும் கொடுங்க, ஃபஸ்ட்டு இருக்கிற ஆக்ஷன் சும்மா கண்ணை மட்டும் அசைச்சிட்டு நின்னா போதும். அந்த லேடி வந்து இவர்கிட்ட பேசுகிற மாதிரி வச்சுக்குவோம். சரிங்களா. இப்போ இந்த ஒரு சீனில் வந்து இப்போ இவங்க பேசிட்டாங்க. சரிங்களா, முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த சீனு நம்ம இதுக்கு க்ரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், கீழே இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ டைம்லைன், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சீன் இருக்கா, அந்த சீனில் டூப்ளிகேட் சீன் அப்படி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே போல் சீன் ஒன்று டூப்ளிகேட்டாக கீழே கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணுறோம், இதே சீனில் இந்த கேர்ளை வந்து இப்போ ஆக்ஷன் வந்து கட் பண்ணுறோம். அவங்க அமைதியாக நிற்கிற மாதிரி கொடுத்துருங்க. இப்போ இந்த பாய் வந்து அந்த கேர்ளை பார்த்து பேசுகிற மாதிரி கொடுத்துருங்க. சரிங்களா. இப்போ இந்த பாய் வந்து அந்த லேடியை பார்த்து பேசுகிறாரு. அதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம், இப்போ இதை கொடுத்துங்க. இதை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கேர்ளை பார்த்து அவங்க பேசுகிற மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவருக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்குறோம். இப்போ வாய்ஸ் ஓவர், இந்த மைக்கை கிளிக் பண்ணுறோம். இப்போ ரெக்கார்ட் வாய்ஸ் அப்படின்னு இருக்குங்களா, இதில் போய்ட்டு நம்ம வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சும் கொடுக்கலாம், இல்லைனா ஏற்கனவே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்ச வாய்ஸையும் அப்லோட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கிற வாய்ஸ் எங்கே இருக்குதுன்றதை லொக்கேட் பண்ண சொல்லி கேட்கும். பட் அந்த வாய்ஸ் இப்போ என்கிட்ட இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆன்லைனில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேன் வாய்ஸை. சரிங்களா. இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல இந்த கேரக்டர் வந்துடும். இந்த இடத்துல இந்த மைக் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பேச வேண்டியதான். இதை கிளிக் பண்ணுங்கள். I am fine, Kavya. How do you do? இப்போ இதை ப்ரீவியூ பண்ணி பார்க்கலாம். I am fine, Kavya. How do you do? இப்போ இது ஓகேவா இருக்குது. இது நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளை கொடுக்குறோம். இப்போ என்ன இருக்குது, இந்த இடத்துக்கு வந்து இந்த சீனில் இவருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ அதை ப்ரிவியூ பண்ணலாம். இது ஸ்பேஸ் பார் எடுத்துங்க. I am fine, Kavya. How do you do? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டைம் லைனில் வாய்ஸை தாண்டியும் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. அதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த டைம் லைனை அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு வந்து இந்த வாய்ஸ் எதோட முடியுதோ அதோட விட்டுருங்க. சரிங்களா. இந்த வாய்ஸில் கூட நம்மளுக்கு
ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்டியாக வருது பாருங்கள், அதை கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு திரும்ப சொல்கிறேன். இப்போ இந்த சீனில் ப்ரீவியூ பார்க்குறோம். ப்ரீவியூ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1 செகண்ட் எதுவுமே பேசலை. அடுத்தது அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், அது தேவையில்லை. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பிடிச்சி இழுத்து அந்த இதை கட் பண்ணிங்க. முடிஞ்சிடுச்சா? இப்போ திருப்பி ப்ளே பண்ணி பாருங்கள். இங்கே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபைன் காவியான்றதில் வந்து ஸோ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க. இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளே பட்டன் வரும், இந்த ப்ரீவியூ. ஸோ இதோட கரெக்டாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியூ பட்டன் வரும். அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து உங்கள் டைம் லைனில் நவுத்தி விட்டுட்டு உங்களுடைய டைம் லைனை கொஞ்சம் நீங்கள் சுருக்கிக்கங்க, அந்த ஆடியோக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? அந்த வீடியோஸை மேலே சுருக்கி விட்டுருங்க. இப்போ ப்ரீவியூ பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்மளுக்கு 2 சீனுமே க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ ப்ரீவியூ பட்டன் மேலே அழுத்துங்க, 2 சீனுமே சேர்ந்த மாதிரி நம்மளுக்கு ப்ளே ஆகும். Hi, I am Kavya. How are you there? Fine, Kavya. How do you do? ஸோ ஓகே, இப்போ ஃபைனாக நம்மளுக்கு ப்ளே ஆகிருக்கு. இப்போ இதுக்கு சில கேமரா ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு சீனும் செகண்ட் சீனும் வந்துட்டு போகிற ட்ரான்சிஷனை கொஞ்சம் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல சீனை செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு சீனும் செகண்ட் சீனும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நிறையா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸ்லைட் லெஃப்ட்டு, ஸ்லைட் ரைட்டு, அதுமாரி வரும். அதை ஏதாவது ஒன்று கொடுத்துக்குங்க. அடுத்தது இப்போ இந்த ஃபஸ்ட்டு சீனை செலக்ட் பண்ணியாச்சு. இதில் இங்கே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கேமரா டைம் லைன் அப்படின்னு. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கேமரா வந்து இங்கே வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்டாட்டிக் கேமரான்றதை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த இந்த டைம் லைனில் ஒரு கர்சர் இருக்குது பாருங்கள், இதை ட்ராக் பண்ணிவிட்டு வந்து எந்த இடத்துல எனக்கு வந்து கேமரா ஜூம் இன் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணி ஒரு 1.5 செகண்ட் இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு இதை திருப்ப ஆட் கேமரா எஃபெக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு ஜூம் இன் பண்ணணும், யாரை ஜூம் இன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அப்போ இந்த லேடி தான் இப்போ பேசுகிறாங்க. ஸோ இந்த லேடியை நம்ம ஜூம் இன் பண்ணி காட்டலாம். ஸோ இந்த லேடியோட ஃபேஸை நம்ம ஜூம் இன் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ அது எப்படி இருக்குதுன்றதை நம்ம ப்ரீவியூவில் பாருங்கள். Hi, I am Kavya. How are ஸோ இந்த இடத்துல ஸ்டாட்டிக் கேமரா கொடுத்துருந்தீங்களா பாருங்கள், டைனமிக் கேமரா இருக்குது. டைனமிக்னா அப்படியே பொறுமையாக ஜூம் இன் ஆகும், ஸ்டாட்டிக் கேமரானா பட்டுன்னு அப்படியே ஜூம் இன் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்டிக் கேமரா செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணிட்டு திருப்பி ப்ரீவியூ கொடுக்குறோம் பாருங்கள். அடுத்து செகண்ட் சீனுக்கு போகிறோம். செகண்ட் சீன்லேயும் அதே போல் கேமரா எனக்கு வேணும் அப்படின்னா திரும்ப கேமரா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துலேருந்து அவருடைய ஃபேஸை நம்ம ஜூம் இன் பண்ணுறோம் அப்படின்றத வச்சுட்டு அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் இந்த மேல் பட்டன் அழுத்துனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரும். அந்த ரெக்டாங்கிளை கொண்டு வந்து இவரோட ஃபேஸில் வச்சுருங்க. செகண்ட் சீனில் இவர் தான் பேசுகிறாரு. ஸோ வச்சுட்டு கொஞ்சம் பெருசாகிடுங்க. பெருசாகிட்டு திருப்பி இந்த இடத்துல சரி வச்சாச்சு. வச்சுட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல கிளிக் பண்ணி அது ஸ்டாட்டிக் கேமரான்றதை செலக்ட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ நம்ம ப்ரீவியூ பார்த்துடலாம். Hi, I am Kavya. How are you there? ஸோ அது ஃபைனாக தான் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பின்னாடி பேக்ரவுண்டில் ரெக்கார்ட் ஆகிறதுனால அது ஒழுங்காக நம்மளுக்கு ப்ளே ஆகலை. சரிங்களா? பட் கரெக்டாக தான் இருக்குது. இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீன்ஸ் வந்து கரெக்டாக ப்ளே ஆகுதான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி, அது எப்படி இந்த வாட்டர் மார்க் எடுக்கிறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பப்ளிஷ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டவுன்லோடுன்னு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல போய்ட்டு டவுன்லோட் வீடியோ அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு HD 720pயில் நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து அந்த சாஃப்ட்வேரை ஃப்ரீயாகவே கொடுக்கும். பட் லோகோவோட கொடுக்கும். சரிங்களா? 1080pயில் வேணும்னா அதுக்கு நம்ம காசு கட்டணும், அது வேண்டாம். ஸோ ஃப்ரீயாகவே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் வீடியோ கொடுத்துருங்க. டவுன்லோட் வீடியோ கொடுத்துட்டு இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும், உங்களுடைய வீடியோவை ப்ராசஸ் பண்ணி
ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கும். ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு இந்த அனிமேக்கர் வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஒரு கேரக்டரை நம்ம பேச வைக்கிறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். பட் இந்த வெப்சைட்டில் நம்ம ஈஸியாக பேச வச்சிடலாம், ஆக்ஷன் கொடுத்துடலாம், எல்லாமே பண்ணிடலாம். நம்மளுடைய சில்ட்ரனுக்கு இது ஈஸியாகவே கூட நம்ம இதை வச்சு ஒரு லெசனை டீச் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அனிமேக்கர் வெப்சைட்டில் நம்மளுடைய வீடியோவை வந்து அது எக்ஸ்போர்ட் பண்ணிடுச்சு. இப்போ ஒரு தடவை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். Hi, I am Kavya. How are you, babe? I am fine, Kavya. How do you do? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனாக நம்மளுக்கு இது ப்ளே ஆகிருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அனிமேக்கர் வீடியோவுடைய ஒரு ப்ரொமோஷன் அவங்களுடைய ஆடும் கொடுத்துருக்காங்க. அதே போல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு Hi, I am Kavya. லோகோவும் How கொடுத்துருக்காங்க. are you, babe? I am fine, Kavya. How do you do? இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அழகாக கேமரா பாருங்கள் ஜூம் இன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து அழகாக நம்ம ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டவுன்லோட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த வீடியோ நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அது எப்படி நம்ம அந்த வாட்டர் மார்க் எடுக்கிறதுன்றதை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சிங்களா? ஸோ பக்கத்தில் ஒரு டேப் ஓப்பன் பண்ணிங்க. அதில் ஏ பவர் சாஃப்ட் வாட்டர் மார்க் ரிமூவர் ஆன்லைன் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டு அனிமேக்கர் வெப்சைட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏ பவர் சாஃப்ட் ஆன்லைன் வாட்டர் மார்க் ரிமூவர் அப்படின்னு வந்திருக்குங்களா? இதில் ரிமூவ் வாட்டர் மார்க் ஃப்ரம் வீடியோன்னு இருக்குது பாருங்கள். இதில் இந்த ப்ளஸ்ஸை அதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அந்த வீடியோ இருக்கோ அதை நம்ம லொக்கேட் பண்ணிவிடுங்க. இப்போ இது டவுன்லோட்ஸில் இருக்கும். ஸோ டவுன்லோட்ஸுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம். இந்த வீடியோ எங்கே இருக்குது, இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோடனே அந்த வீடியோ நம்மளுக்கு இங்கே வந்துடும். இப்போ இந்த வீடியோ இங்கே வந்துடுச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வாட்டர் மார்க் ரிமூவர். Kavya, how சரிங்களா? are you, babe? I am fine, Kavya. இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த லோகோவை அது எடுத்துடும். ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த லோகோ இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு அதை கொஞ்சோண்டு ட்ரிம் பண்ணி சின்னதாக்கி விட்ருங்க. அந்த இடத்துல இருக்கிற அந்த லோகோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ பண்ணிவிட்டு எரேஸ் அப்படின்றத கொடுங்க. இப்போ அந்த லோகோ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இந்த சாஃப்ட்வேரு இந்த ஆன்லைன்லேயே அதை ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும். சரிங்களா? ரிமூவ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை இங்கே பாருங்கள் ஒன் கம்ப்ளீட்டட் டவுன்லோட் ஃபைல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ண வீடியோ நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிடும். இங்கே கீழே டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். டபுள் கிளிக் பண்ணுறேன். Hi, I am Kavya. How are you, babe? I am fine, Kavya. How do you do? இப்போ பாருங்கள் நம்மளுடைய வாட்டர் மார்க்கு சுத்தமாக இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியிருக்கு பாருங்கள். அழகாக இருக்குங்களா வீடியோ? இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வாட்டர் மார்க் இருந்ததுக்கு அடையாளமே தெரியல பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வாட்டர் மார்க்கை எடுத்தாச்சு. நம்ம பேசுறது அழகாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த கடைசியாக இந்த இடத்துல அவங்களுடைய ப்ரொமோஷன் ஆடு ஒன்று இருக்கும். இந்த ஆடை நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னா ஒன்று ஃபோனில் பண்ணணுன்னா நம்ம கைன் மாஸ்டர் அதில் பண்ணலாம். இல்லைனா இன்ஷாட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது, அதுலேயும் பண்ணலாம். இல்லை அடோ ப்ரீமியர் ப்ரோலையும் பண்ணலாம். கேம்டாஷியான்ற சாஃப்ட்வேர்லையும் பண்ணலாம். எதில் வேணால் பண்ணிக்கலாம். பட் இந்த வாட்டர் மார்க் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஒரு வீடியோவை நம்ம ஆன்லைன்லேயே சாஃப்ட்வேர் இல்லாமல் க்ரியேட் பண்ணி அதுவும் ஹெச்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது என்பதை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். அந்த வீடியோவும் நம்மளுக்கு ஃபுல் ஹெச்டியில் க்ரியேட் ஆகி கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.